வணக்கம் ரெட் டாக்கீஸ் நேயர்களே. இன்னைக்கு சினிமா செய்திகள்ல நம்ம பார்க்க போற செய்திகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாரி செல்வராஜ் இயக்கத்துல ரிலீஸ் ஆகி இப்போ கரண்ட்ல பயங்கர ஹிட்டா ஓடிட்டு இருக்கக்கூடிய படம் தான் வாழை. இந்த படம் வாழ்க்கையையும் வழியையும் அப்படியே அழகா ரொம்ப சித்தரிக்காம உண்மை கதையாகவே இயக்கி இருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். ஏன்னா இந்த படங்களை பார்த்தவங்க அழுகாமையும் கைத்தட்டாமையும் சோகத்தோடையும் வெளியே வரமாட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய வழியையும் வாழ்க்கையினுடைய வழிகளையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு அப்படின்னு ரசிகர்கள் மட்டும் கிடையாதுங்க, படத்துல இருக்கக்கூடிய நடிகர்கள் மட்டும் கிடையாதுங்க, இந்த படங்களை பார்த்த கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், ரசிகர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்த மக்களுமே இந்த வாழை படத்தை பாராட்டிட்டு வராங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் அவர்களுடைய கூட்டணி எப்ப சேர போகுது அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை தான் போயிட்டு இருந்தது. ஆனா இந்த பேச்சுவார்த்தை இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. அதாங்க குட் பேட் அக்லி அப்படிங்கிற தல அஜித்துடைய படம் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ரஷ்யாவில் 90% ஷூட்டிங் ஃபில்ஃபில் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. என்னப்பா இது, இப்பதான் தகவலை சொல்றீங்க அப்படின்னு நம்ம எல்லாம் ஆச்சரியமா கேட்டாலும், ஆனா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் தான் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? விடாமுயற்சி படத்துக்கான ஷூட்டிங் எல்லாமே இப்போ ஹைதராபாத்ல நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துக்கான வேலைகளும் போயிட்டு இருக்கு. தலை கொஞ்சம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த படங்கள் எல்லாமே. சரி, விடாமுயற்சி படம் மகிழ் திருமேனி இயக்கத்துல அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ரசிகர்களுக்கு தெரியும். குட் பேட் அக்லில யாரு ஹீரோவா நடிக்க போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்ததா, அது தல அஜித் தான் அப்படிங்கிற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி, அவருக்கு ஹீரோயினா யாரு வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு எதிர்பார்ப்பே. அதுக்கு தல அவர்களே சொல்லியிருக்காங்க, த்ரிஷா அவர்கள் நடிச்சா வேற லெவல்ல இருக்கும், காம்பினேஷனும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவரே ரெஃபர் பண்ணணும் தான் ஒரு தகவல் வெளியாயிருக்குங்க. எல்லாருக்குமே ரஜினி அவர்கள் அடுத்தது என்ன படத்துல நடிக்க போறாரு? ஏன்னா ரஜினி அவர்களுக்கு லைன் பை லைனா படங்கள் நிறைய நிக்குது. சரி, எந்த படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு அப்படின்னு ரசிகர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, வேட்டையன் படம் ரெடியா இருக்கு, கூலி படம் ரெடியா இருக்கு, அடுத்தது எந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த செய்தியை சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அக்டோபர் 10ஆம் தேதி ரஜினி அவர்களுடைய நடிப்புல வேட்டையன் படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. சரிங்க, அதே டைம்ல கங்குவா படமும் ரிலீஸ் ஆகுமே அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு சூர்யா அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் அப்பவே ரஜினி அவர்களுடைய படம் வரும்போது நான் ரொம்ப குட்டி குழந்தை, நான் அவருடைய படத்துக்கு போட்டியா நான் இன்னைக்கு வரவே மாட்டேன், அதனால குட்டி குழந்தையாவே நான் இப்போவே இருக்கேன், அந்த படம் வெற்றி அடையட்டும், அடுத்தது நம்ம படத்தை பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம குழந்தை பிறந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நாசுக்கா ஒரு பதில சொல்லியிருக்காரு. பரவாயில்ல, சூர்யா அவர்களை பாராட்டலாம். சரி, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, கூலி படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் ஏற்கனவே இந்த படத்துல ஒரு படம் வந்திருக்கு, அதாங்க நம்ம சரத்குமார் அவர்கள் நடிச்ச படம். ஆனா இந்த படத்துல ரஜினி அவர்களுடைய பேரே பாத்தீங்கன்னா தேவா அப்படின்னு வச்சிருக்காங்க. தேவா அப்படின்னா அது தளபதி அவர்களுடைய பேர் இல்லையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த படத்திலே வித்தியாசமான பேரு, வித்தியாசமான டைட்டில், வித்தியாசமான ஒரு கதைக்களம் அப்படிங்கிறத நம்ம டைரக்டர் சூப்பரா கொடுத்திருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூலி படத்துல நிறைய ஹீரோயின்ஸ் எல்லாருமே அதுல ஆக்ட் பண்ணிருக்காங்க, டாப் ஹீரோஸ் எல்லாமே அதுல இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. சரி, அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா வேற எந்த படத்துல நடிக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே கொஞ்சம் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாங்க. அடுத்தது ரஜினி சார் யாரோட டைரக்ஷன்ல நடிக்க போறாரு அப்படின்னு. ஜெயிலர் படத்துக்கு பார்ட் 2 வருமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ரஜினி அவர்களே ஒரு தகவல் வெளியிட்டிருக்காரு. ஆமாங்க,
நெல்சன் இயக்கத்துல அடுத்ததா வந்து நான் நடிக்க போறது ஜெயிலர் 2 படம் தான். அது வந்து வேற லெவல்ல மாஸ் ஹிட் அடிக்கக்கூடிய ஒரு கதைக்களமா இருக்க போது. வித்தியாசமா இருக்கு. அதுக்கான படப்பிடிப்பும் வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ண போறோம். இதற்கான அறிவிப்புகள் எல்லாமே வந்து டைரக்டர் வந்து சொல்லுவாரு. டைரக்டரும் சொல்லியிருக்காரு. ஆனா வந்து முழுமையான தகவல்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இயர் வந்து கடைசியில வந்து வெளியாகும் அப்படிங்கிறதையும் தகவல் சொல்லியிருக்காங்க. உலக நாயகன் கமலஹாசனும் நம்ம வந்து டாப் ஹீரோவா இருக்கக்கூடிய சல்மான் கானும் 2 பேரும் சேர்ந்து நடிச்சா படம் வந்து வேற லெவல்ல போயிரும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் அப்படின்னா அட்லி அவர்கள். அவர்களுடைய டைரக்ஷன்ல கதை வந்து யாருக்குமே இப்ப சொல்ல மாட்டேன், ரொம்ப சஸ்பென்ஸா இருக்கு அப்படின்னு ரொம்பவே எல்லாருக்கும் சஸ்பென்ஸான விஷயத்தையே மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு அட்லி. சரி, அப்படி என்னவா கதை தான் இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திரையுலகமே அட்லி அவர்களையும், கமல் அவர்களையும், சல்மான் கான் அவர்களையும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பவான்கள். இந்த 3 ஜாம்பவான்களுமே ஒண்ணு சேர்ந்து 2025ல படப்பிடிப்பு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறது தெரிய வரும். சரி, அட்லி அவர்களோட சல்மான் கான், கமலஹாசன் அவர்களும் சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்? இந்த படம் வந்து எந்த மாதிரி கதைக்களமா இருக்கும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.